செல்ல கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் எழுந்துச்சி வந்தோன்னே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு முன்னாடியெல்லாம் எப்படின்னா இந்த சங்கு புஷ்பம் வந்து நம்மளுக்கு தோட்டத்துக்கு உள்ள மரம் மாதிரி அப்படி இருந்தது. சங்கு புஷ்ப ட்ரீ இருக்குது. நான் ஒரு இதில் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ட்ரீ? ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரீ பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அழகு. இன்றைக்கி வீட்டில் உள்ள பூக்கள் மட்டும் சும்மா காமிக்க போகிறேன். காலையில் எழுந்துச்சி வந்தோன்னே அந்த கலரு கண்ணுக்கு அவ்வளோ அழகு. என்னோடய பொண்ணோட ஃபேவரட் கலர்னால் இதுதான். அவள் என்னென்னமோ சொல்லுவாள், அம்மாலே எல்லா கலருமா, அந்த கலர் இந்த கலரும்பா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது இது. இங்கே பாருங்களேன், அழகாக அடுக்கு. உங்களுக்கு தான் சீட்ஸ்க்காக தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குதா, ஐயோ ரோஸ் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், சங்கு புஷ்ப ரோஸ். இங்கே பாருங்கள் எத்தனை லேயர் இருக்குங்க, அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இப்படிலாம் இருக்கும். கலர் கேட்பாங்க. நான் லாவெண்டர் கலருமே, கத்திரிப்பூ கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுமே, லைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்படிலாம் சொல்லுவேன், ஆனால் ஃபோட்டோ எடுத்து வைக்க மாட்டேன். இதுதான் தமிழ்ச்சிக்கானோட மைனஸ்ஸு. இது பாருங்கள், எதில் தெரியுமா, நம்மளை அத்திவர்தர் அடினியம் மிஸ் இண்டியா இருக்குதுல்ல, அதில் ஏறி போயிருக்குது பாருங்கள். தூர் எங்கேயோ இருக்குது, அவங்க எங்கேயோ போகிறாங்க, ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது. அப்படியே நிறைய பூ வேறங்க, அவ்வளோ பூ கொத்து கொத்தாக இருக்க மாதிரி. இங்கே பாருங்கள், சீசன் இது தான்ப்பா, நல்லா கண்டுபிடிச்சிட்டேன் நான். நவம்பர் டிசம்பர் தான் வந்து இதுக்கு சீசன். அப்புறம் நம்மளோட ட்ரீயை கேட்குறீங்க, ட்ரீ செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் இதில் இருக்குது, விதை, பூக்கள் எதுவுமே அவ்வளோவா இல்லை. அதனால் நான் ட்ரீ காமிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு வீட்டுக்கு வந்தவங்க, யூடியூபர்ன்றீங்க, ஃபுல்லாக பெரிய அடினியம் ட்ரீ வச்சுருக்கீங்க, ஏன் வீடியோவே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எத்தனை தடவை காமிக்கிறதுன்னு தான் நான் அதை காமிக்கிறது இல்லை. மற்றபடி ஓகே, எனக்கு இந்த டவர் அடினியம் இது ரொம்ப பிடிக்கும். அடாடாடா, உள்ள நிறைய பூத்துருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இட்லி பூ. இங்கே பாருங்களேன், எக்ஸோரா. ஆக்சுவலி இது நான் குட்டியாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேங்க. பட் இந்த வெரைட்டி வந்து முன்னாடி எங்கள் மாமியார் வந்து ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க வச்சுருக்கும்போது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டார்க்குனா அப்படியே ஒரு டார்க் ரெட்டு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இந்த இட்லி பூவை அப்படியே ராவாக சாப்பிட்றாங்கப்பா, நான் பார்த்தேன். அப்படியே சும்மா சாப்பிட்றாங்க, பிச்சு. பாப்பா தம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேருந்து தேன் எடுத்து உறிஞ்சுவாங்க அவங்க. அம்மா பாருங்களேன், தேன் நம்ம சின்ன பிள்ளையில் பண்ணால மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மெக்சிகன் ஆர் சம்திங் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஏன்னா இட்லி பூவில் கூடயாடா கொசு வரும் கொடுமையே, அதில் என்னடா இருக்குது. இது வந்து மினி குட்டியாக இருக்குது. இப்போ இலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதழ் வந்து அதுவே குட்டியாக அழகு கலர், ஆனால் கொத்தாக பூக்குது. மேபி ட்ரிம் பண்ணி விட்டுருந்தா இது ஷார்ட்டாகவே இருந்திருக்கும். ஆக்சுவலி இது எனக்கு வந்த கிஃப்ட். இது வந்து எனக்கு வந்த கிஃப்ட்டு. திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. ஐ திங்க் நேரில் கொண்டு வந்து கொடுத்தாங்களா, பார்சலாக மறந்து போச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கும், இந்த பூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, இங்கேருந்து அங்கே வரைக்கும் இப்படிலாம். ஐயோ மேலே இருக்க கொத்து, இதை பிடிக்க முடியலையே, இது பிடிச்சி தரீங்களா ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எங்கள் பப்பியை காலை கடன் கழிக்கிறதுக்காக வெளில கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குமே. இந்த ஏர்லி மார்னிங் இதை வந்து ரசிக்கணும்ப்பா. 8 மணி, இப்போ ஏர்லி மார்னிங் இல்லை. வா மாமா சூப்பராக இருக்குது, அடிச்சிடாம. ஓ வா டி அம்மாம்மா, அப்படியே வச்சுருங்கம்மோ. ஐயோ இட்லினா இதாங்க இட்லி, செம்மையாக இருக்குதுங்க. ஆமாம், சவுப்பு இட்லி. டேய் பப்பி, இது வெளியில் ஒரு மாடு ஆடு எதையும் பார்த்துடக்கூடாதுங்க. உடனே அப்படியே கத்தும் பாருங்க. அவங்க இது அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் இங்கே பாருங்க, அப்படியே ஷேக் பண்ணுங்க லைட்டாக, இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம். சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. போதும். இங்கே பாருங்களேன், இதில் குச்சியா இதுதான். ஒரு இட்லி, 2 இட்லி, 3 இட்லி, அது செம்ம கொத்து இட்லி, கொத்தா. ஐயோ அங்கே உள்ள வேற பாருங்களேன், கொய்ன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குல்ல. விட்டுட்டேன், அதனால் வளர்ந்து நல்லா போய் பூத்து கிடங்கடா அப்படின்னு. அப்படியே வெளியிலேருந்து உள்ளே வர்றப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கே ஆசையாக இருக்குது. ரெட் கலரில் என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. என்னாச்சு, ஏன் கத்துற? கூட்டிகிட்டு வந்து இப்படி வெளில கட்டிடுவோங்க. கொஞ்சம் வெளில கட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே ரிலாக்ஸாக இருப்பாங்க. அப்புறம் நடத்தி கூட்டிகிட்டு போவோம். வீடியோ இருக்கிறதுனால கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறது. வாக்கிங் அங்கேயெல்லாம். மிக்கி டை, ஆனால் ரொம்ப சூப்பருங்க இவங்க. மினி நிற்கிறாளா அப்படின்னு பார்க்குறான். தங்கச்சியை பார்க்குறியா? உன் தங்கச்சி நிற்கிறா.
காலை பாருங்களேன் ஷார்ட்டாக எப்படி இருக்குன்ட்டு க்யூட்டாக இருக்குது. மிக்கி தங்கம், மிக்கி குளிப்பாட்டல இல்லை, குளிர் சுடுதண்ணி வச்சு தான் குளிப்பாட்டணும் அப்படின்னா, மத்தியானம் தண்ணி வரும்ல அதில். டேய் மிக்கி என்னடா பறங்கொட்டும் பாருங்க, இது பாருங்களேன் தர 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 தரன்னு. என்ன என்ன உன்னால் இருக்க முடியாது, துரு 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 துரும்பியே. ஏய் மினி மினி, என்ன ஸ்டெஃபியோட வேன் சத்தம் கேட்குதா பேன்னு? ஸ்டெஃபியோட வேன் சத்தம் காதை பாருங்களேன், வெட்டைக்கும், இங்கே வெட்டைக்கும் அங்கே வெட்டைக்கும். ஸ்லிம் பியூட்டி இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லிம் பியூட்டி, சாப்பாட்லேயுமே அப்படி தான் ஸ்லிம் பியூட்டி. ஆக்டிவ் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க. யாரோ போகிறாங்க, எப்படி பார்க்குற பாருங்களேன். என்ன 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 ஏன் ஆண்டி ஆண்டி புல்லு திங்கிற நாய் பார்த்துருக்கீங்களாங்க? எங்கள் வீட்டு நாய் தான் திங்கிறா இல்லை எல்லாரும் வீட்டு நாய் திங்கிறதான்னு தெரியல எனக்கு. எந்த புல் தருமா அவங்க ஃபேவரெட்டு? இந்த இருக்குது பாருங்கள், இந்த புல் தான் அவங்க ஃபேவரெட். இந்த புல்லை தான் சாப்பிடுவாங்க. இந்த புல்லை என்னடா இருக்குது அப்படி சாப்பிட்றீங்க? இது பார்த்திங்கன்னா நந்தியா விட்டோம், வெளியில் கட் பண்ணி விட்டுருந்தோம்ல, அது சூப்பராக வந்து இதாகிட்டுருக்குது, வளர்ந்துட்டுருக்குது. குப்பைமேனி, கீழாநெல்லி வீட்டை சுற்றி அவ்வளோ இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், அது வெரிகேட்டட் குப்பைமேனி. குப்பைமேனி குப்பைமேனி அவ்வளோ குப்பைமேனிப்பா. இது ஃபுல்லாக பூண்டு பிடுங்கி போட்டு மிச்சம் வந்துருக்கிறது இந்த குப்பைமேனின்னு வச்சுக்கோங்களேன். கீழாநெல்லி அதுக்கு மேலே தொட்டி பூரா கீழாநெல்லி. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா வீட்டுக்கு. பூ சொல்கிறேன் என்ன காமிக்கிறேன், இப்போ பால்சம், ரெட் கலர் பால்சம் பூ தான் கொட்டி விதை வருது. இந்த சங்கபுஷ்பம்லாம் நாங்கள் விதை போடவே இல்லைங்க, அதுவாக அடுக்கில் வந்துட்டுருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆனால் இது எல்லாமே நல்லா பெருசாக புத்துன்னு வரக்கூடிய அந்த வெரைட்டிங்க. இதுவரையும் போயிட்டுருக்குது. இது ஆக்சுவலி எடுத்துடணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற செடியெல்லாம் போட்டு அமைக்கி பரவேறும் அப்படியே. இது என்ன தெரியுமா, டியரா சீட்ஸ் போட்டோம் இல்லையா, டியரா சீட்ஸ் போட்டதுலேருந்து வந்ததுங்க. என்னால் நம்பவே முடியல, எனக்கு எப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த பொண்ணு தான் சொன்னால், மேம் இதில் டியரா சீட்ஸ் போட்டது வளர்ந்துருக்கு பாருங்கன்னு வந்து பாருங்கள். நான் அப்போல்லாம் நான் வந்து அடப்பாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்புறமா சொன்னேன், மேம் நல்லாவே வளர்ந்துருச்சு மேம், இந்த மழையில் முடிஞ்சோன்னா பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், லில்லி சீடு தானப்பா போட்டிருந்தோம் அதில். இல்லை மேம் டியரா சீட்ஸும் கொண்டு வந்து தூவி விட்டோம் அப்படின்னா. கடைசியில் பார்த்தா அங்கே பாருங்கள் லில்லி சீட்ஸ் இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் லில்லி சீட்ஸும் வளர்ந்துருக்குது. டியரா எல்லோங்க இங்கே பாருங்களேன், இதுலேயும் திரும்ப சீட் கட்டிடுச்சா, இங்கே பாருங்கள் திரும்ப சீட் கட்டுது. சீடு போட்டு வந்ததில் இங்கே பாருங்கள் பூத்துருக்கு. என்ன கலர் பூக்குன்னு தெரியலையே, இதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இதை மட்டும் ஓப்பன் பண்ணி, டியரா சிங்கிள் தான் பூக்குன்னு நினைக்கிறேன். சரி ஒரு 10 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணால் அதுவே பூத்துரும். ஸோ டியரா சீட்ஸ் போட்டு வந்ததுலேருந்து கண்டிப்பாக முளைச்சி வருதுங்க. இந்த வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி வீடியோவில் தான் இந்த பூக்கள் பார்த்தோன்னா மயங்கினேன். ரொம்ப லாங்காக போனாலும் ஒரு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு லாங் வீடியோ மற்ற லில்லிஸ் எப்படி இருக்குன்னு தெரில. நேற்றுக்கு தான் மழையே வந்திருக்கு. நாளைக்கு நாளை கழிச்சு தான் நிறைய பூக்கும். பெரிய செடிப்பா இந்த இட்லி பூ செடி வந்து ரொம்ப பெருசு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பா, கண்கொள்ளா காட்சி தான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளோட அது பேர் என்ன, மிஸ் இந்தியா வருஷம் பூரா பூத்துட்டே இருக்கணும். பூ இல்லாத நாளே இல்லை அப்போ அந்த செடியில். பூ இருந்த மணியமாக தான் இருக்குது, எப்பயுமே பூ இருக்குது. பாருங்கள் சிண்டர் பாருங்கள், கழுவி விட்டா அவ்வளோ வருதுங்க. அதுலேருந்து பிளாக்காக எப்படி இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி டுபியா அதெல்லாம் கட் பண்ணி வச்சாங்க. டுபியாவில் மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வைக்கிற அந்த தண்டு பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி ஆகிடும். பக்கத்தில் இருக்க தண்டு இந்த மாதிரி இதாகி வந்துடும். அதுக்கு பாவம் போக்கடம் இல்லாமல் அப்படி இருக்குது. 1 2 இந்த 1 இது அண்டாவில் இருந்துச்சு, நான் எடுத்து விட்டுட்டேன், அதனால் இது எப்படி இருக்குது. 3 இந்த ஒரு டுபியா, 4 இங்கே ஒரு டுபியா, 5 இங்கே ஒரு டுபியா, 6. ஸோ டுபியா எல்லாமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரு இன்னும் நிறைய மற்றதெல்லாம் வந்து நான் போட்டிருந்தேன், அவங்கெல்லாம் கொஞ்சம் தான் வந்திருக்காங்க. டுபியா மட்டும்தான் இதுலேயுமே பாருங்களேன் அவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சு அந்த பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசானோன்னா தரேன். இப்போதைக்கு வேணால் இந்த டுபியா மட்டும் நம்ம தர முடியும். இதுவுமே தரலாம். 2 3 டுபியா இருக்குதுங்க, 3 டுபியா இருக்குது பாருங்கள். ஆனால் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான், நூல் மாதிரி இப்படி தான் இருக்கும். ஒரு இது மேலே நீங்கள் வச்சு படர வைக்கும்போது தான் இது ரொம்ப விக்ரஸாக சூப்பராக வளர்ந்து வரும். சூப்பர் ஹெல்தி டுபியா. அங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் பாருங்களா, எவ்வளோ நீளம் பாருங்களா அப்பா. 1 2 3 டுபியா வந்து நம்ம கொடுக்கலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் வளரணும். இது வளரணும்,
அந்த சைடு இருக்கிறதுமே கொஞ்சம் மலரணும். நல்லா இருக்குது. இதை ஒரு அட்டை வச்சு ஏற்றியே இங்கே ஒரு டுப்பியாக போயிருக்குது பாருங்கள். இந்த ஒரு டுப்பியாக போயிருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குதுல்ல. இந்த டுபியா நான் ஸ்டார்டிங்கில் வாங்கின ப்ரைஸ் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டுபியா வந்து வெறி பிடிச்சி போய் நான் கலெக்ட் பண்ணேன்ட்டு நிறைய பேர் அந்த சமயத்தில் கேட்டு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க. எல்லாருக்குமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் அழகு ஃபாலேஜ் இது. அப்படி ஒட்டி விட்டோன்னா அப்படி அழகாக அப்படி மேலே போயிட்டே இருக்கும். அவ்வளோ அழகு இந்த டுபியா வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ லென்த்து இது. ஷிப்பிங் பேக்கிங்கோட, ஏன்னா ஷிப்பிங் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்தே உங்களுக்கு வந்து இது ஒரு 200ன்னு கொடுக்கலாம்ப்பா. நீங்கள் டுபியா வேணால் வாங்கிக்கோங்க. ஒரு 3 டுபியா இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் சொன்ன செகண்டு போயிடும். சரி, யூடியூப்பில் என்ன கொடுக்குறோன்னு தெரியவே இல்லைன்னு சில பேர் நினைக்கிறதுக்காக இவ்வளோ நீளம் பாருங்கள். 200 வந்து ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து. இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த வேர் வந்து லைட்டாக அப்படி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதில் கொக்கப்பீத்தை வச்சு தான் நான் அனுப்புவேன். விருப்பம் இருக்கவங்க இந்த டுபியா நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது? இல்லைன்னா அண்டா இருந்துச்சு, அது மேலே அப்படி ஒட்டி இருந்ததில் அந்த வேர் பிடிச்சி வந்ததில் எல்லாம் பெருசாகிடுச்சு. இவங்க அந்த போக்குடம் இல்லாமல் இப்படி இருக்காங்க, அவ்வளோவே தான். ஸோ 3 டுபியா இருக்குது. வேறு டுபியா வந்து வேணுன்றவங்களும் நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணணும். நம்ம ப்ரொபகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து தான் நான் 200 சொன்னேன். ஹாப்பி கார்டனிங் இருங்க, பூவோடு காமிச்சிட்றேன் நான் லாஸ்ட்டு. ஹாப்பி கார்டனிங். ஐயோ, 2024 எத்தனை வீடியோ பண்ண முடியும் தெரியலையே. ரொம்ப நல்லா இருக்குது. ரசித்து பார்த்துட்ருக்கேன் நான் அந்த 2024. 25 எப்படி இருக்க போது தெரியலை. ஹாப்பி கார்டனிங்.